வணக்கம். உலகத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பும் பல ஆண்டுகளுக்கு முன்பும் உருவாக்கப்பட்ட சீக்ரெட் சொசைட்டிஸ், அதாவது இரகசிய குழுக்கள் என்று பல இரகசிய குழுக்கள் இருக்கின்றன. உதாரணமாக நைட்ஸ் டெம்ப்ளர், த ஃப்ரீமேசன்ஸ், இலுமினாரி, த பில்டர்பர்க் குரூப், ஸ்கல் அண்ட் போன்ஸ் என்பன இவற்றில் முக்கியமானவையாகும். இவற்றில் மிகவும் முக்கியமாக த பில்டர்பர்க் குரூப். இதை பற்றிய சில விடயங்களை உங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த குழு எப்போது தொடக்கப்பட்டது, எதற்காக தொடக்கப்பட்டது, இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் யார், இப்படியான கேள்விகளை பார்க்கும்போது இவற்றை பற்றி ஆழ்ந்து ஆராய்ந்து வரும் அலெக்ஸ் ஜோன்ஸ், டேவிட் ஐக், டேனியல் எஸ்டிலன் போன்றோர் கூறுவது என்னவென்றால், தி பில்டர்பர்க் குரூப் 1954 ஆண்டில் நெதர்லாண்ட்ஸின் பிரின்ஸ் பெர்னார்டினால் நெதர்லாண்ட்ஸில் உள்ள பில்டர்பர்க் ஹோட்டலில் தொடக்கி வைக்கப்பட்டது. என்றாலும் பில்டர்பர்க் என்ற பெயரிலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பும் இப்படியான ஒரு இரகசிய குழு இருந்ததாக இதனை பற்றி ஆழ்ந்து ஆராய்ந்த டேனியல் எஸ்டிலன் கூறுகின்றார். அன்று தொடக்கம் இன்று வரை, அதாவது 1954 ஆண்டு தொடக்கம் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் ஐரோப்பாவில் பல நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இவர்கள் ஜூன் மாதம் அளவில் 3-4 நாட்கள் ஒன்று கூடி வருகிறார்கள். தற்போது நேற்று மறுதினம் தொடக்கம் நாளை வரை அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் டிசியில் உள்ள கிராண்ட் ஓரியன்ட் என்று சொல்லப்படும் ஹோட்டலில் இரகசியமாக ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்று இப்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த செய்திகள் பிரபல்ய ஊடகங்களினூடாக வெளிவரவில்லை. ஏனென்றால் இந்த செய்திகளை பிரபல்ய ஊடகங்கள் வெளிக்கொண்டு வருவதில்லை. இந்த குழுவினர் உலகின் இயக்குநர்கள் என பலர் நம்புகிறார்கள். இவர்கள் யார்? பில்லியனேர்ஸ், கோடீஸ்வரர்கள், அரசியல்வாதிகள், வங்கியாளர்கள், ஐரோப்பிய அரச குடும்பத்தினர், இவ்வாறானோரே இந்த குழுவை சேர்ந்தவர்கள். எனவே இந்த குழுவினை சேர்ந்தோர் சராசரி மனிதர்கள் அல்ல. இவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். இதனால் இந்த குழு எதற்காக அளவுக்கு மிஞ்சி இரகசியத்துடன் இயங்கி வருகிறது என்பதால் இது பல கேள்விக்குறிகளை எழுப்புகின்றது. இதனால் இந்த இரகசிய குழுவை எதிர்த்து போராடும் பொது மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் ஒன்று கூடும் நாட்டின் ஹோட்டலில் போய் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இவர்கள் ஒன்று கூடும் இடங்களில் இவர்களை சுற்றி வர பெரும் பாதுகாப்பு இருக்கிறபடியால் மக்கள் சற்று தூரத்தில் நின்றே தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க கூடியதாக இருக்கின்றது. இதனை பற்றி டேவிட் ஐக் கூறுகையில், To understand the timing of the creation of the Bilderberg Group is to understand what World War II was really about. Wars are used to transform a society. The status quo was gone and you create another. And in the aftermath of World War II, that's when the status quo was transformed into a world structure. That's when globalization really started to take off. And in there is the Bilderberg Group in 1954, which was a part of this coordination strategy between different countries to create this common push in a desired direction. This is a classic organization drawing together prominent and influential people in all areas of human life. The Bilderberg குரூப்பை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் 2ஆம் உலக யுத்தம் உண்மையில் எதனை பற்றியது என்று புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. ஒரு சமூகத்தை மாற்றுவதற்காகவே போர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. போர்களின் மூலம் தற்போதைய நிலைமை மாற்றப்பட்டு இன்னொரு நிலைமை உருவாக்கப்படும். 2ஆம் உலக போரின் பின் முந்தைய நிலைமை உலக கட்டமைப்பாக மாற்றப்பட்டது. அப்போதுதான் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் உண்மையில் ஆரம்பித்து எழுப்பி வைக்கப்பட்டது. அதற்குள் தான் 1954 ஆண்டு தி பில்டர்பர்க் குரூப் உருவாக்கப்பட்டு வெவ்வேறு நாடுகளின் ஒருங்கிணைப்பு மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டது. அதாவது பல்வேறு நாடுகளை ஒன்றிணைத்து விரும்பிய திசையில் ஒரு பொதுவான உந்தலை உருவாக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இது மனித வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து செல்வாக்கு மிகுந்தவர்களை ஒன்றிணைக்கும் ஒரு உன்னதமான அமைப்பாகும். இவ்வாறு டேவிட் ஐக் கூறுகின்றார்.
அவர் மேலும் கூறுகையில், politicians, some journalists who have a golden rule: you don't report what happened at the Bilderberg meeting. These are military people, intelligence people, many heads of major global corporations. And what the Bilderberg Group is a way of bringing these people together to form a common policy. And many of the people, most of the people that turn up have no idea what the big goal is. And a lot of these people come and go, and are never seen again. They're just useful in a short space of time. But then you have others like David Rockefeller, who has been involved in the Bilderberg Group from the start. Henry Kissinger, the same. These people span the whole period of the group's existence. அரசியல்வாதிகள் மற்றும் சில பத்திரிகையாளர்கள் அவர்களின் தங்க விதி என்னவென்றால் பில்டர்பர்க் குரூப்பில் நடைபெறும் விடயங்களை அவர்கள் வெளிப்படுத்த முடியாது. மற்றும் இராணுவ அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், பல பெரும் நிறுவனங்களின் தலைவர்கள், இவ்வாறு பலர் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள். பில்டர்பர்க் குரூப் என்பது இந்த மக்களை ஒன்றிணைத்து ஒரு பொதுவான கொள்கையை உருவாக்குவதற்கான ஒரு வழியாகும். இந்த குழுவின் வருடாந்த கூட்டத்திற்கு அவர்கள் அழைப்போர் பலருக்கு அவர்களுடைய பெரிய கோல், பெரிய இலக்கு என்னவென்று தெரியாது. அவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல, அவர்கள் வாரவர்களும் போறவர்களுமாகவே இருப்பார்கள். என்றாலும் அடிப்படை குழுவினராகிய அமெரிக்காவைச் சேர்ந்த டேவிட் ராக்கஃபெல்லர், ஹென்ரி கிசிஞ்சர் போன்றோர் ஆரம்ப காலம் தொடக்கமே இந்த குழுவின் இரகசிய உறுப்பினர்கள் ஆவார்கள். மேலும் டேவிடாய் கூறுகையில், This is not a lobby group for a certain company, even a lobby group for a certain government. Why is it that for years it was even denied the Bilderberg Group even existed? They are a global elite which work to push human society into the direction of a global tyranny. இது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்காக ஆதரவு கேட்கும் குழு அல்ல, ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்திற்கு கூட ஆதரவு கேட்கும் குழு அல்ல. இதற்காக பல ஆண்டுகளாக இந்த குழு இல்லை என்றே மறுத்தார்கள். இவர்கள் மனித சமுதாயத்தை உலகளாவிய கொடுங்கோன்மைக்குள் தள்ள விரும்பும் உலகெங்கிலும் உள்ள உயர் அடுக்கினரை சேர்ந்தோர். இவ்வாறு இந்த பில்டர்பர்க் இரகசிய குழுவை பற்றி பல ஆண்டுகளாக ஆராய்ந்து வரும் டேவிட் ஐ கூறுகின்றார். மேலும் தி பில்டர்பர்க் குரூப் என்ற இரகசிய குழுவை பற்றி ஆராய்ந்து வரும் அலெக்ஸ் ஜோன்ஸ் இதை பற்றி கூறுவது என்னவென்றால், of controlling populations and controlling information and becoming the map makers of the mind. They lay out through the culture, through their different media arms, the system and the direction they want to go. So basically, the Bilderberg Group meeting is like a massive mafia commission meeting. They're already running their different enterprises. They're now meeting once a year to make major decisions or to tweak or change their overall program. இது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும், தகவல்களை கட்டுப்படுத்தும் மற்றும் மனதில் உருவாகும் வரைபடங்களை கட்டுப்படுத்துவதற்கான அறிவியலை கொண்டதாகும். இவர்கள் கலாச்சாரம் மூலமும் வெவ்வேறு ஊடகங்களை ஆயுதங்களாக பயன்படுத்தி அதன் மூலமும் தமக்கு வேண்டிய அமைப்புகளையும் திசைகளையும் உருவாக்குகின்றார்கள். அடிப்படையில் தி பில்டர்பர்க் குரூப் ஒரு பெரிய மாஃபியா, அதாவது கொள்ளக்கூட்ட கமிஷன் கூட்டம் என்றே கூறலாம். இவர்கள் ஏற்கனவே பெரிய நிறுவனங்களை நடத்தி வருகின்றார்கள். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று கூடி முக்கிய முடிவுகளை எடுத்து வருகிறார்கள். They operate by covert means, and the policy is a planetary government to carry out the extermination, the murder of at least 80% of the world's population. And they're on record saying they're doing. They're so arrogant, they think the public's too stupid to find out what they're doing. They want you dead, Governor. Why? It is
is the elite trying to get a hedge on the future. Total control freaks wanting to control mankind's destiny and only let their blood and their elite families go forward into the future with the life extension technologies. இவர்கள் இரகசிய வழிகளில் செயல்படுகிறார்கள் மற்றும் இவர்களின் கொள்கை ஒரு கிரக பூகோள அரசாங்கத்தை உருவாக்கி ஒரு பேரழிவை கொண்டு வருவது, 80% மக்களை படுகொலை செய்வது. அதை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் மிகவும் திமிர் பிடித்தவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க பொதுமக்கள் மிகவும் முட்டாள்கள் என்று நினைக்கிறார்கள். முன்னைய மினிசோடாவின் கவர்னரான ஜெஸ்ஸி வென்ச்சுராவுடன் அலெக்ஸ் ஜோன்ஸ் உரையாடும் போதே இந்த விடயங்களை கூறினார். மேலும் அலெக்ஸ் ஜோன்ஸ் கவர்னர் ஜெஸ்ஸி வென்ச்சுராவுக்கு கூறினார், அவர்கள் உங்களை சாகடிக்க விரும்புகிறார்கள் என்று. அதற்கு ஏன் என்று கவர்னர் கேட்டபோது அதற்கு பதிலளித்த அலெக்ஸ் ஜோன்ஸ் மேலும் கூறியது என்னவென்றால், இவர்கள் தங்களுடைய எதிர்காலத்துக்கு மட்டுமே முதலிட விரும்புகிறார்கள். இவர்கள் மனித குலத்தின் விதியை கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள். மேலும் அவர்களின் இரத்த சந்ததிகளையும் அவர்களின் உயரடுக்கு குடும்பங்களையுமே வாழ்க்கை நீட்டிப்பு தொழில்நுட்பங்களின் மூலம் எதிர்காலத்தில் முன்னேற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இவ்வாறு அலெக்ஸ் ஜோன்ஸ் முன்னாள் மினிசோடாவின் கவர்னரான ஜெஸ்ஸி வென்ச்சுரா இயக்கிய ஒரு டாக்குமெண்டரியில் கூறியிருந்தார். அதே டாக்குமெண்டரியில் உரையாடிய டேனியல் எஷ்லன் என்று சொல்லப்படும் புலனாய்வு ஆராய்ச்சியாளர் தி பில்டர்பர்க் குரூப்பை பல ஆண்டுகளாக ஆராய்ந்து வருகின்றார். அவர் கூறிய சில விடயங்கள் என்னவென்றால், people who attend Bilderberg are the most powerful leaders of every European and North American nation. With them sit representatives of royalty, representatives of European Parliament, European commissioners, President of the European Central Bank, the World Bank, International Monetary Fund, Federal Reserve, top 50 CEOs of the world's most powerful corporations. And they're joined by the leading lights of the world mainstream media, Washington Post, New York Times, Time Magazine, Newsweek, Economist, Wall Street Journal, which is one of the reasons, again, most people have never heard of the Bilderberg. பில்டர்பர்க் மீட்டிங்கில் கலந்து கொள்வோர் ஐரோப்பியாவிலும் வட அமெரிக்காவிலும் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்கள். மேலும் ராஜாங்க பிரதிநிதிகள், ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் பிரதிநிதிகள், ஐரோப்பிய ஆணையாளர்கள், ஐரோப்பிய மத்திய வங்கியின் பிரதிநிதிகள், சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள், மத்திய வங்கிகளின் பிரதிநிதிகள், இவ்வாறு மிகவும் அதிகார சக்தி வாய்ந்தவர்களே இந்த பில்டர்பர்க் மீட்டிங்குக்கு அழைக்கப்படுவார்கள். இவர்கள் மிகவும் பிரபல்யமான ஊடகங்களான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், வாஷிங்டன் போஸ்ட், டைம் மேகசின், இப்படி இவ்வாறு மிகவும் பிரபல்யமான பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் அழைக்கப்படுவார்கள். என்றாலும் இவர்கள் எந்த செய்திகளையும் வெளிப்படுத்த முடியாத வகையில் நிபந்தனைப்படுத்தப்படுவார்கள். Usually every 3 years they meet in the United States and the rest of the time they meet in Europe. I'm telling you about 50-60% of the participants have absolutely no idea that there is a very organized structure that goes back centuries. When did it start? I found that what's today called Bilderberg 800 years ago already existed. It was called the Venetian Black Nobility right after the Fourth Crusade. It's to control the air, control the sun, control the people. You're talking about the control of absolutely everything on the planet. Estelin matched up dates with Bilderberg meetings. He said the group agreed on the date for the invasion of Iraq, set oil prices, caused the world economic crash. Heck, he claims that they even gave Barack Obama their blessing to run for president. இவர்கள் வழக்கமாக ஒவ்வொரு 3 ஆண்டும் அமெரிக்காவில் சந்திப்பார்கள், மற்ற ஆண்டுகளில் யூரோப்பில் சந்திப்பார்கள். இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கும் 50-60 வீதத்தினருக்கு இந்த ஒழுங்கமைப்பை பற்றி ஆழமாக தெரியாது. இந்த ஒழுங்கமைப்பு இந்த குழுவின் உள்ளூர வட்டாரத்தினர்
சந்ததி சந்ததியாக இந்த இரகசிய குழுவை இயக்கி வருகிறார்கள். இந்த இரகசிய குழு 800 வருடங்களுக்கு முன்னே இருந்துள்ளது. வெனிஷியன் நோபிலிட்டியுடன் இணைந்த குழுவாக இருந்துள்ளது. காற்றை கட்டுப்படுத்தவும், சூரியனை கட்டுப்படுத்தவும், மக்களை கட்டுப்படுத்தவும், மொத்தமாக உலகத்தையே கட்டுப்படுத்துவதற்காக இவர்கள் இருக்கிறார்கள். அவர் மேலும் கூறியது என்னவென்றால், ஈராக் படையெடுப்புக்காக தேதியை குறித்த குழுவும் இவர்களே. உலக பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தியவர்கள், எண்ணெய் விலையை நிர்ணயம் செய்தவர்கள், மேலும் இவர்களே முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆசீர்வாதங்களை அளித்தவர்கள். Bilderbergs think there's too many of us to control. So they want to start eliminating people. People like you and me. Needless to say, the people who control the world, they don't need 7 billion people. They just need enough people to work the fields as they did 700 years ago. So in a society like the American society, if you actually have growth, if you actually have progress, you're creating something for future generations. Which is what the Bilderbergs are trying to destroy. Exactly. The Bilderberg குழுவினர் நாம் கட்டுப்படுத்த முடியாத அளவில் பெருந்தொகையில் இருப்பதாக நினைக்கிறார்கள். உலகத்தை கட்டுப்படுத்தி எம்மை கட்டுப்படுத்த விரும்புவோருக்கு 7 மில்லியன் மக்கள் தேவையில்லை என்பதை நாம் சுட்டிக்காட்ட தேவையில்லை. 700 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் செய்ததை போன்ற துறையில் வேலை செய்வதற்கு போதுமான ஆட்களே அவர்களுக்கு தேவை. எனவே அமெரிக்க சமூகம் போன்ற சமூகங்களில் மக்கள் வளர்ச்சி அடைவதும் முன்னேறுவதும் அவர்களுக்கு தேவையில்லை. எனவேதான் எம்மை அழிக்க முன்வருகிறார்கள். இவ்வாறு டேனியல் எர்ஷலன் கூறுகின்றார். தி பில்டர்பர்க் இரகசிய குழுவினர் நேற்று முன்தினம் தொடக்கம் நாளை வரை அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் இரகசியமாக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முக்கியமாக மனித குலத்தைச் சேர்ந்த எமது தொகையை எப்படி குறைக்கும் என்னும் விடயங்களில் இவர்கள் இப்போது மும்முரமாக ஈடுபட்டு இருப்பார்கள் என்பதில் எவ்வித ஐமிச்சமும் இல்லை. எனவே அன்பர்களே, இந்த அரக்கர்களின் கைபிடியில் இருந்து விடுதலை அடைவதற்கான வழிகளை நாம் மும்முரமாக தேட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.